லேண்ட் சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கறத சிம்பிளா உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் அக்யூஸ்டேஷன் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். தட் மீன்ஸ் உங்களுடைய லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சீலிங் கீழே லேண்ட் அக்யூஸ்டேஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். அது வந்து பிரிலிமினரி நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பப்ளிக் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சர்வே நம்பர்ஸ், ஒரு தாலுகா அல்லது வந்து ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நாம வந்து லேண்ட் சீலிங்கின் கீழ் லேண்ட் பிக்சேஷன் கீழ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அக்யூஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பப்ளிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதை வந்துட்டு பப்ளிக் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு லேண்டை வந்து சீலிங்ல வந்து எடுத்துட்டாங்க. அதில் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறார்கள், தட் மீன்ஸ் அங்கே ஒரு லைப்ரரி வருதா அல்லது ஸ்கூல் வருதா அல்லது வந்து பாத்தீங்கன்னா விஏஓ ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ், இது மாதிரி கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்களோ அந்த ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு அல்லது வந்து எந்த ஸ்கீமின் கீழ் வந்துட்டு கவர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் வந்து அந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு வந்துட்டு சோசியல் இம்பாக்ட்ல வந்துட்டு ஏதாவது வந்து பாதிப்புகள் இருக்குதா, அப்ப அந்த சோசியல் இம்பாக்டினுடைய ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கூட வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னாக்க லேண்ட் வந்து சர்வே வந்து பண்ணுவாங்க. எந்தெந்த லேண்டை வந்துட்டு லேண்ட் சீலிங் கீழ் லேண்ட் அக்யூஸ்டேஷன் பண்றாங்களோ அந்த லேண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ்டேஷன் பண்ணின லேண்டை எல்லாம் வந்துட்டு சர்வே பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னாக்க பேமெண்ட் ஃபார் டேமேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய லேண்ட் வந்துட்டு லேண்ட் சீலிங்கின் கீழ் இருக்குது, அதுல வந்து ஒரு பில்டிங் இருக்குது, பக்கத்து இடத்துக்காரனுடைய லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சீலிங்ல கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய லேண்டை வந்துட்டு சர்வே பண்ணும் போது சில லேண்டில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெமாலிஷ் வந்துட்டு சர்வே ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. அப்படி சர்வே ஸ்பாட்ல வந்து டெமாலிஷ் பண்ணும் பட்சத்தில் பக்கத்து லேண்டுக்காரங்களுக்கு பக்கத்து பில்டிங் காரங்களுக்கோ ஏதாச்சும் அவங்களுடைய லேண்டுக்கோ பில்டிங்கோ டேமேஜஸ் ஏற்பட்டுச்சுனால் அதை வந்து பாத்தீங்கன்னாக்க டேமேஜஸ்க்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன். எந்தெந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க சர்வே நம்பர்ஸோட தாலுகா நம்பர், சிட்டி, தாலுகா நம்பர், வில்லேஜ், எந்த பிளாக், எந்த சர்வே நம்பர் அப்படிங்கறத எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு டிக்ளரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேல அந்த டிக்ளரேஷன் பண்ணின ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. as well as வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் நோட்டிபிகேஷனாகவும் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பப்ளிக் நோட்டிபிகேஷன்ல வந்து கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இப்போ உங்களுடைய லேண்ட் வந்து லேண்ட் சீலிங் எடுத்துட்டாங்க, அது வந்து என்ன ஸ்கீமின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க அதனுடைய சர்வே ரிப்போர்ட்டும் அதனுடைய இந்த ஸ்கீம்ல எடுத்திருக்காங்க அந்த ஸ்கீம்னுடைய சம்மரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. as well as வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்லயும் ஒரு காப்பி வந்து அதுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர்கள் வந்துட்டு இந்த சிட்டி, இந்த கிராமம், தட் மீன்ஸ் இந்த வில்லேஜ், இந்த பிளாக், இந்த சர்வே நம்பர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு லேண்ட் சீலிங் கீழ் எடுத்திருக்கிறோம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கலெக்டர் ஆபீஸ்லயும் கொடுத்துருவாங்க. as well as வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் நோட்டிபிகேஷனையும் பப்ளிக் நோட்டீஸாகவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அக்யூஸ்டேஷன் பண்ணின லேண்டை வந்துட்டு அவங்க எந்த ஸ்கீமுக்காக அக்யூஸ்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பெசிபிக் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னாக்க தொடங்கிடுவாங்க. ஒரு சில காலம், தட் மீன்ஸ் ஒரு சில மாதங்கள்ல ஆரம்பிக்கலாம், இன்னும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள்ல ஆரம்பிக்கலாம். ஸோ லேண்ட் அக்யூஸ்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்.
ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் எப்போ வேணாலும் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க அக்யூஸ்டேஷன் அவார்டு வந்து கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் இந்த லேண்டெல்லாம் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்காக அக்யூர் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்டேஷனுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் எந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் அக்யூஸ்டேஷன் வந்து பண்ணியிருக்கும், கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்கீமுக்குள்ள வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் அவார்டு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்த பீரியட்ல வந்து எடுத்திருக்கு, எந்த இயர் எடுத்திருக்கு உங்களுடைய லேண்ட் சீலிங்ல அப்படிங்கறதும் கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு என்ன பர்பஸுக்காக எடுத்திருக்கோம், அதுல வந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள போறோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து என்ன இருக்கு லேண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுவாங்க. பொதுவாக ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய லேண்ட் இருக்கு, ஒரு சதுரடியினுடைய விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் கைட்லைன் வேல்யூ கவர்மெண்ட் வந்துட்டு கைட்லைன் வேல்யூ வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் டக்குன்னு வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து மாத்திடுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா அதே லேண்டுக்கு வந்துட்டு ஜீரோன்னு வேல்யூ கொடுத்த லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 150 ரூபா அல்லது 200 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும் பட்சத்தில் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷனுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன செயல். இது வந்து பாத்தீங்கன்னா யார் யாருனுடைய கைட்லைன் வேல்யூ எல்லாம் ஜீரோ போகுதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது பெட்டர். பிகாஸ் அவங்களுடைய லேண்ட் வந்துட்டு லேண்ட் சீலிங்ல எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலே வேல்யூபிள் திங்ஸ் அட்டாச் இன் தி லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இப்போ ஒரு அக்ரி லேண்டாவே இருக்கட்டும், அந்த அக்ரி லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம் அல்லது வந்து சந்தன மரங்கள் இந்த மாதிரியான என்னென்ன வேல்யூ ஆடட் ட்ரீஸ் வந்து அதுல வந்து இருக்குது, அதுக்கும் உண்டான காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அல்லது வந்து வீடு இருக்குது அப்படின்னா அதுல வந்து நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா பர்மா தேக்கு கதவுகள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத முதற்கொண்டும் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க சர்வே ரிப்போர்ட்ல வந்து ஏத்திக்குவாங்க. அதனுடைய திங்ஸும் வந்து பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு முதற்கொண்டு நோட் பண்ணிட்டு அதுக்கும் உண்டான காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டெப்பா வந்துட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. இந்த லேண்டுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு, அதுல வந்துட்டு இந்த திங்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளவு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் எவ்வளவு வந்து மதிப்புகள் இதுக்கு வந்துட்டு காம்பன்சேஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் லேண்ட் சீலிங் லேண்ட் அக்யூஸ்டேஷனுடைய டோட்டல் ப்ராசஸ். ஒரு 14-15 ஸ்டெப் வந்து இதுல வந்துடும் டோட்டலா. ஸோ லேண்ட் சீலிங் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுக்குள்ள A to Z இதுல வந்து என்னென்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஆஸ் பர் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ, ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நான் வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் வீடியோக்கள்ல நாம வந்து சொல்ல முடியாது. எனக்கு வந்துட்டு லேண்ட் சீலிங்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு காம்பன்சேஷனும் வரல, எனக்கு நோட்டிபிகேஷனே வரல அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பப்ளிக் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு இது ஒரு யூடியூப் அப்படிங்கறனால யூடியூப் வீடியோங்கிறனால நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பப்ளிகேஷனா வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து இதுல வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து புரியும் வகையில் நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். லேண்ட் சீலிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க. அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி சால்வ் பண்ணி தரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.